குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலத்தை இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசினியர்களை பொறுத்தவரை குரு பயிற்சி ரொம்ப மாற்றம் தரும் பயிற்சியாக அமைஞ்சிருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து குரு அமர்ந்துட்டார். அமர்ந்த பலன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொன்பொருள் சேரக்கூடிய நேரம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம், சொத்து சேர்க்கக்கூடிய நேரம், அதே நேரத்தில் சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய நேரமாக இந்த நேரம் ஆகியிருக்கு குரு பயிற்சியால். 7.5 சனி காலம் முடிந்தும் கூட நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை மகராசினியர்களுக்கு. அது மட்டுமா அப்படின்னு கேட்டாக்க ஒரு முன்னேற்றம் ஏற்படலை, வருமான குறைவு, ஒரு வருமானம் இல்லை, ஆமாம் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை, கடனை வாங்கி கடனை கட்ட முடியல அப்படிங்கிற நிலைமையில் இருந்த மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த குரு பயிற்சியால்
100க்கு 200% பலன்களை அடையக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி தான். மகர ராசி இந்த வருஷம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. மகர ராசி நினச்சதெல்லாம் நடக்க போகுது. மன மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. புத்திர விருத்தி அதிகரிக்க போகுது. கௌரவம் ஏற்பட போகுது. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. இது இழந்த சொத்துக்கெல்லாம் மீண்டும் திரும்ப பெற போகிறீங்க. அதை விட பல மடங்கு சொத்து சேரப்போகுது. உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குரு 9ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறாரு. உங்கள்கிட்ட இருந்த மறைகளை ஞானமெல்லாம் இந்த காலத்தில் வெளிப்படும். குருவோட சிந்தனையோடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு குருவாகவே நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது. நீங்கள் பட்ட 3 வருடமாக பட்ட கஷ்டத்துக்கு இந்த குரு பயிற்சி இழந்த அனைத்தையும் பெற்றுத்தரப்போகுது. பல மடங்காக பெற்றுத்தரப்போகுது. இழந்த பணம் வரும், புதிய பணம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் வந்துருச்சு. புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. பணம் பல வழியில் வருமுங்க. கண்ணா பின்னாடி யோக அமைப்பு சூப்பராக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா ராசியை பார்க்குறாரு. ராசியிலேருந்து 11ஆம் இடத்தை குரு பார்வை விழுந்திருக்கு. உங்கள் ராசியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே போல் உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசியையும் குரு பார்க்குறாரு. அப்போ 1, 9, 11ஆம் இடங்களை பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இதுவரை செஞ்ச தொழிலேருந்து இனிமே செய்ய போகிற புது தொழில் மூலமாக கடுமையான லாபம் வரப்போகுது. பயணத்தால் லாபம் வரப்போகுது. வெளிநாடு செல்ல போகிறீங்க, வெளியூர் போக போகிறீங்க. படிக்கிறதுக்காக போகிற மாணவர்களுக்கு அங்கே வேலையோடு சேர்ந்த படிப்பு அமைய போகுது. வேலை மாற்றம் அப்படிங்கிற சிந்தித்தவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் ஏற்பட போகுது. அப்படிப்பட்ட அருமையான மாற்றத்தோட இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு மிக பெரும் கௌரவத்தையும் புன்பொருள் சேர்க்கையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பயிற்சியாக அமைகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரத்தினைக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தினைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சு அன்னதானம் வழங்குறது மூலமாக கூடுதல் பலன்களை நீங்கள் பெற முடியும். நம்ம கூறிக்கிட்டு இருக்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இந்த பொது பலன்களில் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், தசாபுத்தி அமைப்புகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட ஜாதகத்தை அனுப்பி உங்களோட முழு பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டம் என்ன, எப்படிப்பட்ட லாபங்கள் கிடைக்கிது, பூர்வீகத்தில் என்ன விதமான லாபம் இருக்குது, புண்ணியத்தால் என்ன விதமான லாபம் கிடைக்க போகுது, தொழில் மூலமாக எப்படி லாபம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபம் தரும் பயிற்சியாக, அற்புதமான பயிற்சியாக மகர ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது. மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.